ஒரு அமைப்பில் இருக்க எங்களுக்கே போலி இருக்கிற இடத்துக்கே போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணி சொத்து வரி மின்சார வரி மாற்றுற தைரியம் இவங்களுக்கு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு எப்படி? காவல்துறை ஆய்வாளர் இருக்கும்போதே அந்த குண்டர்கள் நம்மளை தாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குது. அடுத்து காவல்துறைக்கு போயிட்டு அவர் மேலே கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ண சொல்ல போகிறோம். ஏன்னா காவல்துறை ஆய்வாளர் இருக்கும்போது அவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்களா தெரிஞ்சுங்க. காவல்துறை ஆய்வாளர் இருக்கும்போது 4-5 இப்போ எஸ்ஐ இருக்கும்போது போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய நிர்வாகிகள் இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் பேச்சுவார்த்தை கூடும்போது இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னா அப்போ மற்றவங்களுக்கு என்ன? ஒரு கூலிப்படைக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து எங்களை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது? அப்போ இதை நோக்கி இது செல்லுமா? அப்போ இது இப்போ இவர்கள் தான் இது போன்ற கொலைகளுக்கு காரணம். இந்த மாதிரி குண்டர்கள் போலி ஆவணங்களை தயாரித்து மற்றவங்க சொத்தை அகப்பறிக்க நினைக்கிறதுக்கு தான் இது போன்ற கொலைகளுக்கு காரணம். நான் நடந்துகிட்டே இருக்குது, தினம். இப்போது ஒன்றும் இல்லை, நாளைக்கு குளத்தூரில் சொல்லணும். குளத்தூரில் 250 குடும்பங்கள் 45 வருஷமாக வசிச்சுட்டு வருது. 250 குடும்பங்கள்லையும் போலி ஆவணம் தெரிஞ்சு ஒருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு ஆப்போசிட் பார்ட்டி அவங்களே செட் பண்ணி கோர்ட்டு ஜெயிச்சு நாளைக்கு காலி பண்ண சொல்கிறாங்க. தவறானது. நாளைக்கு இதுக்கு நம்ம ரேஷன் கார்டை கொடுத்து ஆதார் கார்டு கொடுத்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். இது போன்ற விஷயங்கள் தனிநபர்கள் பணபலம் இருந்தால் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, இதெல்லாம் முதல்வர் காதுக்கு போதான் தெரியல. இப்போ போச்சுன்னா அவங்க நடவடிக்கை. இப்போ காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்து அங்கே யார் தப்பு பண்ணுறா? இப்போ யாருப்பா அங்கே குண்டர்களை முதல்ல கூட்டு வந்தது? வீடியோ 100 கால் பண்ணுறோம், வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. இது என்ன சொத்து? இது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்து. 45 வருஷமாக இவங்க இருக்காங்க. அப்போ அவங்க அங்கே இருக்கணும். எப்படி இந்த ஆவணங்களை நீங்கள் மாற்றுனீங்க? யாருக்கிட்ட வாங்கினீங்க? எதன் அடிப்படையில் இந்த ஆவணங்களை மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கேள்வி கேட்டு சம்மந்தப்பட்டவர்களுக்கு சிறை தண்டனை கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு. வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவைக்கு சொந்தமான அலுவலகம் மற்றும் கடையை குண்டர்கள் துணையோடு போலி சான்றிதழ்களை தயாரித்து போலி டாக்குமெண்ட்டில் தயாரித்து போலியாக இபி கனெக்ஷனை மாற்றி இன்றைக்கி குண்டர்கள் துணையுடன் இடத்தை ஆக்கிரமிக்க வந்தாங்க. பேரவையின் உடன்பிறப்புகள் சொந்தங்கள்லாம் உடனே அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கோம். அதை முறைப்படி வந்து இன்றைக்கி இபி அலுவலகத்தை வந்து விசாரிச்சிருக்கோம். விசாரிக்கும் போது தான் அவங்களோட குட்டுக்கள் வெளிப்பட்டிருக்கு. 4 சர்வீஸையும் ஒரு நாள் ஒரு பேரில் ஒரு இடத்துல மாற்றிருக்காங்க. அங்கே காவல்துறை இருக்கும்போது அதற்கு வேறு ஒரு இபி இதை காட்டி அங்கே ஏமாற்றிருக்காங்க. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற பொதுவுக்காக வேலை செய்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பையே ஒரு டாக்குமெண்ட்டை போலியாக மாற்ற முடியும்னா, ஏன்னா அது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு இடம். உங்களுக்கு தெரியும், சென்னையில் 60% இடங்கள் வந்து அரசு சொந்தமான புறம்போக்கு இடத்துல தான் எல்லாமே இருப்பாங்க. நம்மளுடைய அலுவலகம் வந்து ஏறக்குறைய நம்ம தலைவர் காலத்துலேருந்து 42 வருஷமாக நம்ம அங்கே இயங்குது. ஓகேங்களா? 42 வருஷமாக இருக்கும்போது பாஸ்கர் என்கிறவர் தான் அதுக்கு ஓனராக இருந்தார். அவரோட முறைப்படி புறம்போக்கு இடங்களை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, யாரும் வாங்கவும் முடியாது. அங்கே இருக்கவங்க அப்படியே இருந்துப்பாங்க. அதுதான் காலகாலமாக இருக்காது. அந்த பாஸ்கர்ன்றவர் நம்ம தலைவருக்கு அந்த இடத்த, தலைவருக்கும் எனக்கும் அந்த இடத்த கொடுத்துருக்காரு. அதை தாண்டி போலியாக லஞ்சம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, மாநகராட்சி அலுவலகத்தில் சொத்து வரி மாற்றிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இந்த காலத்தில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு இருக்கிற எங்களுடைய இந்த சொத்தையே எப்படி சொத்து வரி மாற்ற முடியும்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி இபி அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். நாளைக்கு மாநகராட்சி அலுவலகத்துக்கு போய் அது என்ன விஷயம் நாளைக்கு இல்லை நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். இபி அலுவலகத்தை உண்மையை சொல்லிட்டாங்க கண்டிப்பாக. இதை இன்றைக்கி ஊடகங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஊடகங்களுக்கு தெரியணும். இப்போ எங்களுடைய அமைப்புக்கே எப்படின்னா, அப்போ அப்பாவி பொதுமக்களோட சொத்துக்களுக்கு யார் பாதுகாப்பு? சரியா? அந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். கண்டிப்பாக காவல்துறையும் சட்டமும் அதை கடமையை செய்யணும். ஆமாம், அதை தான் சொல்கிறேன். அதை தான் இன்றைக்கி போலி டாக்குமெண்ட் கொடுத்து மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி தானே நம்ம வருது, போய் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது தெரியுது அந்த டாக்குமெண்ட்டே மாற்றிருக்காங்களே, எப்படி மாற்ற முடியும்? பணம் கொடுத்து மாற்றிருக்காங்க. இல்லை, இன்றைக்கி கார்த்திசன் ஒரு தனிப்பட்ட நபர், அவர் யாரும் தெரியல. கார்த்திசன் ஒரு தனிப்பட்ட நபரோட துண்டுதலில் இன்றைக்கி ஒரு 20-30 குண்டர்கள் அங்கே வந்திருக்காங்க. சரிங்களா? அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அது எல்லாமே அரசுக்கு அந்த கோரிக்கை வச்சுக்கணும். தயவுசெய்து குண்டர்கள் ஆளும் ஆட்சியாக இது இருக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறேன். அதாவது ஒரு அமைப்பில் இருக்க எங்களுக்கே போலி இருக்கிற இடத்துக்கே போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணி சொத்து வரி மின்சார வரி மாற்றுற தைரியம் இவங்களுக்கு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு எப்படி? ஒரு பாமரனுக்கு எப்படி இருக்கும்? 40 வருஷமாக நம்ம அங்கே இருக்கிறோம். நம்ம பேரில் எல்லாமே இருக்குது. அந்த இறந்து போனவர் நம்ம பேரில் டாக்குமெண்ட் வந்து அவர் எழுதி தான் கொடுக்க முடியாது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பேரில் எழுதி கொடுத்து எல்லாமே இருக்குது. நம்ம இதெல்லாம் பொது வாழ்க்கைலாம் சில விஷயங்கள் நம்மளால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல. அப்போ திடீர்னு இன்றைக்கி இந்த பிரச்சனை வரும்போது பார்த்தா அனைத்து ஆவணங்களையும் மாற்றிருக்காங்க. சரிங்களா? அதனால் அதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். சம்மந்தப்பட்ட அலுவலர்களை டிஸ்மிஸ் செய்யணும். இதுக்கு யார் உறுதுணையாக இருந்தாங்க? ஏன்னா இவங்க காசு கொடுத்துட்டு அந்த அலுவலர் அதை மாற்றிடக்கூடாதுல்ல. எப்படி ஒரு புறம்போக்கு எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? சொத்து வரி எப்படி மாற்றுறாங்க? அதுக்கான விளக்கம் கேட்டு மாநகராட்சிக்கு நாளைக்கு மேலே ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக நாங்கள் நடத்த போகிறோம். கண்டிப்பாக மக்களை பயம் இல்லாமல் இந்த அரசு வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். வந்தவங்க இடத்த ஆக்கிரமிக்கிற நோக்கத்தோடு தான். இன்றைக்கி ஆர்கார் ரோடு வந்து உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்தோடனே அந்த சொத்துக்கான வேல்யூ அதிகமாகிடுச்சு. சரிங்களா? அதனால் அந்த இடத்த ஆக்கிரமிக்கிற நோக்கத்தோடு வந்திருக்காங்க. பேச்சுவார்த்தை தாக்குதல் தான் வந்தாங்க. அவங்க எனக்கு தாக்க முயன்ற வீடியோக்கள்லாம் இருக்குது. முக்கியமான விஷயம், காவல்துறை ஆய்வாளர் இருக்கும்போதே அந்த குண்டர்கள் நம்மளை தாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குது. அடுத்து காவல்துறைக்கு போயிட்டு அவர் மேலே கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ண சொல்ல போகிறோம். ஏன்னா காவல்துறை ஆய்வாளர் இருக்கும்போது அவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்களா தெரிஞ்சுங்க. காவல்துறை ஆய்வாளர் இருக்கும்போது 4-5 இப்போ எஸ்ஐ இருக்கும்போது போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய நிர்வாகிகள் இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் பேச்சுவார்த்தை கூடும்போது இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னா அப்போ மற்றவங்களுக்கு என்ன?
அப்போ மற்றவங்களோட உயிருக்கு பாதுகாப்பு என்ன? இன்றைக்கி கொலைகள் மிக சாதாரணமாக போயிடுச்சு. ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்தாலே கொலை பண்ணுற கூலிப்படைகள் அதிகமாகிடுச்சு. அப்போ ஒரு கூலிப்படைக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து எங்களை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது? அப்போ இதை நோக்கி இது செல்லுமா? அப்போ இது இவர்கள் தான் இது போன்ற கொலைகளுக்கு காரணம். இந்த மாதிரி குண்டர்கள் போலி ஆவணங்களை தயாரித்து மற்றவங்க சொத்தாக பிரிக்க நினைக்கிறதுக்கு தான் இது போன்ற கொலைகளுக்கு காரணம். சரிங்களா? அதனால் இது அரசு தடுக்கணும். இவங்களை தடுக்கணும். இப்போ முளையிலே கிள்ளிட்டு அவங்க அடுத்துக்கு போக மாட்டாங்கள்ல. அடுத்து இன்னும் பிரச்சனை பெருசாகும்போது நினைப்பாங்களே. காவல்துறை ஆய்வாளர் இருக்கும்போது அவ்வளோ தைரியமாக இருக்க ஒருத்தர் எதை வேணால் செய்ய துணி வரல. அதனால் ஊடகங்கள் இது அரசுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் எதற்கும் பயந்தவர்கள் இல்லை, இருந்தாலும் இவர்களை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சு காவல்துறையினர் சொல்கிறாங்க. இது மதிப்பூர்வ நீதியரசர்களும் சில விஷயங்கள், ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து காவல்துறையில் வந்து விசாரிக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. செக்கு மோசடி, பணம் கொடுக்கல் வாங்கல், இட பிரச்சனைனா கோர்ட்டில் போய் அதுக்கு என்றைக்கு தீர்வு வரும் சொல்லுங்கள்? ஒரு வழக்கை நம்ம எப்படி நம்பர் ஆக்குறது? அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் காவல்துறையே தயவுசெய்து நீதியரசர்கள் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும். இப்போ கூட ஒரு புதுசாக ஒரு சட்டம் போட்டாங்க, கொடுத்த கடனை கேட்டால் 5 வருஷம் அப்படின்ட்டு. அது வங்கிகளுக்கு ஓகே, கந்து வட்டி கும்பலமாக நடத்துகிற வங்கிகளுக்கு அது சால பொருந்தும், அவங்களுக்கு தான் அதை போடணும். ஒரு அவசரத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டு நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டு அது திருப்பி கேட்டால் உனக்கு 5 வருஷம் ஜெயிலின் மாற்ற நிலைமை தான் இருக்குது. அதே தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சட்டங்களை வந்து காவல்துறை முன் வந்து அவங்க விசாரித்து அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கணும், அதிகாரத்தை கொடுக்கணும். ஏன்னா இவங்க சிவில் கேஸ்ன்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரிக்காது. நம்ம வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு இதை நம்ம ஒரு சாமான் என்ன பண்ணுவோம்? நீதிமன்றத்தில் ஒரு நம்பர் ஆக்கிறதுக்கோ ஒரு வக்கீல் வைக்கிறதுக்கோ அவனுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவான்? சரிங்களா? அப்போ இது போன்ற விஷயங்களை காவல்துறையை பேசி உரியவருக்கு அந்த பாதுகாப்பு வழங்கணுன்ற கோரிக்கையை இப்போ நம்ம வச்சுருக்கோம். நான் நடந்துகிட்டே இருக்குது, தினம் இப்போ ஒன்றும் இல்லை. நாளைக்கு குளத்தூரில் சொல்லணும், குளத்தூரில் 250 குடும்பங்கள் 45 வருஷமாக வசிச்சுட்டு வருது. 250 குடும்பங்கள்லையும் போலி ஆவணம் தெரிஞ்சு ஒருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு ஆப்போசிட் பார்ட்டி அவங்களே செட் பண்ணி கோர்ட்டு ஜெயிச்சு நாளைக்கு காலி பண்ண சொல்கிறாங்க. தவறானது. நாளைக்கு இதுக்கு நம்ம ரேஷன் கார்டு கொடுத்து ஆதார் கார்டு கொடுத்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். இது போன்ற விஷயங்கள் தனிநபர்கள் பணபலம் இருந்தால் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, இதெல்லாம் முதல்வர் காதுக்கு போதான் தெரியல. இப்போ போச்சுன்னா அவங்க நடவடிக்கை, இப்போ காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்து அங்கே யார் தப்பு பண்ணுறா? இப்போ யாருப்பா அங்கே குண்டர்களை முதல்ல கூட்டு வந்தது? வீடியோ 100 கால் பண்ணுறோம், வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. இது என்ன சொத்து? இது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்து. 45 வருஷமாக இவங்க இருக்காங்க. அப்போ அவங்க அங்கே இருக்கணும். எப்படி இந்த ஆவணங்களை நீங்கள் மாற்றுனீங்க? யாருக்கிட்ட வாங்கினீங்க? எதன் அடிப்படையில் இந்த ஆவணங்களை மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கேள்வி கேட்டு சம்மந்தப்பட்டவர்களுக்கு சிறை தண்டனை கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு. தயவு செய்து நீங்கள் ஒரு தீர்மானம் போடுங்க. காவல்துறை சில விஷயங்களை சிறப்பு அதிகாரம் கொடுத்து விசாரிக்க சொல்லுங்கள். இல்லைன்னா இது போன்ற விஷயங்களில் வந்து அவங்க தொடர்ந்து செயல்படுறதுக்கு அந்தந்த மாநகராட்சி அதிகாரி யார் அந்த சொத்து வரி மாற்றுறாங்களோ அந்த இடத்த கொஞ்சம் டைட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா பிரச்சனை அங்கே தான் வருது. இன்றைக்கி ஈபி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து சொத்து வரி யார் பேரில் இருந்தோ அதை மாற்ற அதிகாரம் எங்கே இருக்குன்னு ஈபி சொல்லிட்டாங்க. அதனால் இவங்களும் சொல்ல முடியாது. அப்போ அந்த சொத்து வரி எப்படி மாற்றுறாங்க? ரிஜிஸ்டர் பண்ண முடியாத ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி மாற்றுறாங்க? நாங்கள் கட்டியிருக்கோம். அவர் பாஸ்கர் இருக்கவே நம்ம கட்டியிருக்கோம். மாற்றிருக்காங்களே, அதுக்கப்புறம் தானே மாற்றிருக்காங்க. அது நம்ம பார்வைக்கு வராமல் போயிடுச்சு. இருக்கிறனால தான் மாறப்போகுது. பவரில் மாநகராட்சியில் பவரில் இருக்கவங்க தான் இதை பண்ண முடியும். மற்றவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அரசுக்கு அது இன்னும் நான் விசாரிக்கணும் சொல்ல முடியாதுல்ல. இல்லை, ஆளுங்கட்சி தூண்டல் நமக்கு தெரியல, விசாரிக்காமல் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மாநகராட்சியில் யாதோ ஒரு அதிகாரி தவறுதலாக இதை பண்ணியிருக்காரு. அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல், ஏன்னா தப்பு. ஏன்னா மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், அரசுக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் 42 வருஷமாக குடியிருக்கோம். ஓகேவா? நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அங்கே. சரிங்களா? அது எல்லாமே நாங்கள் தான் இருக்கோம், எல்லாமே நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் அது தெரியும். சம்மந்தப்பட்ட இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாஸ்கர் இருந்தார், அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மெட்ரோ ட்ரெயினோட இழப்பீடு முக்கியமான விஷயம். மெட்ரோ ட்ரெயின் இழப்பீடு யாருக்கு கொடுக்கும்? இடத்தோட உரிமையாளருக்கு தானே கொடுக்கும். உங்கள் இடத்தோட உரிமையாளருக்கு தானே கொடுக்கும். அப்புறம் எப்படி எனக்கு கொடுத்தாங்க? விசாரிக்காமையை கொடுத்துட்டாங்க. அப்போ மெட்ரோ ட்ரெயின் தப்பு பண்ணுதா? அப்படிலாம் கிடையாது. அதையும் மீறி இதை பண்ணுறாங்க. மெட்ரோ ட்ரெயின் இழப்பீடு என்னுடைய பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா அது புறம்போக்கு இடம், இடத்துக்கு பேர் கொடுக்கும். இடத்துக்கு வந்து மதிப்பு கிடையாது, பில்டிங்கு தான் மதிப்பு. அந்த பில்டிங் எல்லாம் அருண்குமார் சொந்தம்னு மெட்ரோ ட்ரெயின்ஸ் உரிய ஆவணங்களை சரி பார்த்து தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதனால் இதை வச்சு மதிப்பிற்குரிய முதல்வர்கள் அவர் காதுக்கு போனால் இதை கொஞ்சம் சரி பண்ணணும்னு நம்ம வேண்டுகோள் வச்சுக்கோம். தெரியாது, நம்ம பொதுவாளிகளுக்கு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன பார்க்க தினமும் நித்தம் ஒரு ஆர்ப்பாட்டம், நித்தம் ஒரு போராட்டம் இருக்கும். அதனால் கடையில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்வைக்கு வரும்போது நம்மளை இது பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வீடு கொண்டு வருது.